மீண்டும் வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். செய்திகள் தொடர்பிலான உங்களது கருத்துக்களை ட்விட்டர் மூலமாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு அறிவிக்க முடியும். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்தார் ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளர். காணாமற் போனோரின் குடும்பங்களுக்காக உளவள ஆற்றுப்படுத்தலை கூட இதுவரை வடமாகாண சபை முன்னெடுக்கவில்லை, மக்கள் குற்றச்சாட்டு. சில அமைச்சர்கள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி அதிருப்தி. விசாரணைகளை அடுத்து யோசித்த உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக வழக்கு. தெற்காசிய விளையாட்டு விழாவில் இலங்கையின் ஹிமிகோ ரஹீம் புதிய சாதனை. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சையத் அல் ஹுசைன் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். யாழ்ப்பாணத்தின் தற்போதைய நிலையை நேரில் காண்பதற்காக ஐநா மனித உரிமை ஆணையாளர் இன்று முற்பகல் யாழ்ப்பாணத்திற்கு சென்றார். இதனால் யாழ் மாவட்டத்தின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. மனிதுரிமை ஆணையாளரின் வருகை முன்னிட்டு வடமாகாண முதலமைச்சரின் செயலகத்துக்கு முன்பாக காணாமற் போனவர்களின் உறவினர்கள் கவனஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். வாகனத்திலிருந்து இறங்கிய இளவரசர் ஹுசைன் அந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளருக்கும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் இடையிலான சந்திப்பு முதலமைச்சரின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் வடமாகாண அமைச்சர்களும் கலந்து கொண்டிருந்தனர். சென்ற வருடம் நடைபெற்ற ஜெனீவா கூட்டத்திலே எடுத்துக்கொண்ட தீர்மானம் எந்த வகையிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது என்பது சம்பந்தமாக அறிந்து கொள்வதற்காகவும் அதனால் ஏற்படும் நன்மை தீமைகளை அறிந்து கொள்வதற்காகவும் வந்திருந்தார். தான் இங்கு வந்து எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற முறையிலே எங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருந்தார். சிறையில் இருப்பவர்கள் சம்பந்தமாகவும் காணாமல் போனவர்கள் சம்பந்தமாகவும் காணிகளை பறிகொடுத்தவர்கள் சம்பந்தமாகவும் பலரையும் இன்று சந்திக்க அவர் நடவடிக்கைகள் எடுத்திருந்தார். அவருடன் வந்த இன்னும் ஒரு அலுவலர் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போதுதான் அவர் எங்களுடன் இங்கு பேசிக் கொண்டிருந்தார். மேல்குடியேற்றம் மற்றும் காணாமற் போனவர்களின் பிரச்சினை தொடர்பிலான கலந்துரையாடலிலும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ஈடுபட்டார். இன்றைய மனித உரிமை ஆணையாளர் அவர்களுடைய சந்திப்பு சரணடைந்து காணாமல் போனவர்களுடைய ஆட்சி மாற்றத்தின் பின்னரான நிலைமைகள் பற்றி சுருக்கமாக எடுத்து கூறப்பட்டது. கடந்த காலத்தில் LLRC ஜனாதிபதி ஆணைக்குழு உயர் நீதிமன்றம் வரை உள்நாட்டு பொறிமுறைக்கும் நாங்கள் சென்று ஒரு வருடம் கடந்தும் இன்று வரை இந்த சரணடைந்த காணாமல் போனவர்கள் தொடர்பான ஆக்கப்பூர்வமான இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்ற கருத்து தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அரசியல் கைதிகளுடைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுடைய விடுதலை தொடர்பாகவும் பேசியிருக்கின்றார்கள். நில ஆக்கிரமிப்பு தொடர்பாகவும் நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் தொடர்பாகவும் ஒரு பகுதியினர் பேசியிருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் அவர் கவனத்தில் எடுத்திருக்கின்றார். நாங்கள் மொழிகுடியேற்றம் சம்பந்தமான முழு விவரங்களும் நாங்கள் அவர்களிடம் ஒப்படைத்து அவர் மொழிகுடியேற்றம் தான் எங்களுக்கு முக்கியம், எங்களுடைய மீன்பிடி துறைமுகம் எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு விமான நிலையம் தேவையில்லை, சாதாரண விமான நிலையமே போதும். காணாமற் போனோரின் உறவினர்களுக்கான உளவியல் சேவையை கூட வடமாகாண சபை முன்னெடுக்கவில்லை என ஐநா மனித உரிமையாளரை சந்தித்துவிட்டு வெளியேறிய வடமாகாண அமைச்சர்களிடம் மக்கள் கூறினர்.
அம்மா நான் ஓட்டு வரேன் அம்மாட்ட சாப்பிட்டு போறாரு உனத்தியாத்தால கொண்டு ஓடிட்டாங்களே அம்மாட்ட சாப்பிட்டாரு உனத்தியாத்தால கொண்டு ஓடிட்டாங்க ரோட்டுல வச்சு ஐயாங்களும் மேல முடிச்சிருந்தா நாங்களும் செத்துருப்போமே. மானச வேலை இந்த பாதிக்கப்பட்டாத இந்த உளவியல் சேவையாக செய்யணும். இப்ப 20 வருஷமா என்ன அதுதான் மாவட்ட சபையிலே வந்து நான் கேட்டேன் அவங்களுடைய அமர்வில் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு உளவியல் சேவையாக செய்யும். நிரந்தரம் செத்துக் கொண்டிருக்கிறோம். எது எங்களுக்கு முக்கியம் தொழிலுக்கு அதனையடுத்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வடமாகாண ஆளுநர் HMGS பலிகக்காரவை சந்தித்து கலந்துரையாடினார். I look forward to continuing my visit now. The discussion very much focused on the எனது இந்த பயணத்தின் போது இந்த மாகாண மக்கள் எதிர்கொண்ட சவால் மிக்க சம்பவங்கள் தொடர்பில் தகவல்களை திரட்டுவதற்கு நான் எதிர்பார்க்கின்றேன். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான சம்பவங்கள் போன்றே தற்போது அவர்களுக்கு கிடைத்துள்ள விடயங்கள் பற்றியும் நான் கவனம் செலுத்துகின்றேன். அத்தோடு காணாமற் போனோர் தொடர்பான தகவல்களையும் நான் பெற்றுக் கொள்கின்றேன். இன்று முழுவதும் இந்த தகவல்களை திரட்டி நாளை கொழும்பில் அரசியல் தலைமைகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளேன். இன்றைய தினம் நான் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பில் என்னால் திருப்தி அடைய முடியும். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்திற்கும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சென்றிருந்தார். இதன்போது முஸ்லிம் மக்களின் மேல்குடியேற்றம் தொடர்பிலும் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் மகஜர் கையளிக்கப்பட்டது. இதுவரை மேல்குடியேற்றப்படாத மக்களை சந்திப்பதற்காக சுன்னாகம் சபாபதி பிள்ளை முகாமிற்கும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சென்றிருந்தார். The next time I come, I will not be visiting a welfare center, but I can come to your individual home. செய்யலன்னு சொல்லி போட்டு போறார். பாப்போம் எத்தனை பேரை நம்பிட்டோம், அதே மாதிரி இவரையும் நம்பி இருக்கிறோம். என்ன செய்யறாரோ பாப்போம். நாங்கள் ஐநா சபையில இருந்து எல்லார்டையும் மகஜர் கொடுத்து ஏமாந்து வரோம். இப்ப கடைசியா இவர் எங்களுக்கு ஒரு உறுதியை சொல்லி இருக்கிறார். உங்களை ஜெனிவால இருந்து வந்திருக்கிறார். நாங்கள் இவரை நம்புறோம். இவர் எங்களுக்கு என்ன செய்வார் அவற்றை இதனால் நாங்கள் இருந்தோம். அமேன் தடுப்பு காவல்ல வச்சிருக்கிறீர்கள். எங்களை குடும்பம் வேணும், நாங்க உழைச்சி சாப்பிட வேணும். இங்க நாங்க 5க்கும் 10க்கும் கையேந்தலாது. 26 வருஷம் இடம்பே எங்கட புருஷன் பிள்ளைலாம் வளர்ந்து இப்ப நாங்க கஷ்டத்தோட எங்கட புள்ள குட்டிக்கு படிப்பு வளம் இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல. இந்த மக்களின் எதிர்பார்ப்பு ஈடேறுமா? இந்த மேல்குடியேற்றப்படாமல் இருக்கின்ற இந்த மக்கள் மேல்குடியேற்றப்படுவார்களா? இதே போன்ற பல கேள்விகளோடு வடமாகாணத்திற்கான ஐநா மனித உரிமை ஆணையாளரின் விஜயம் அமைந்திருக்கின்றது. இந்த விஜயம் தொடர்பான தகவல்களை உங்களுக்கு நியூஸ் ஃபர்ஸ்டுக்காக கொண்டு வந்த நான் யாழ் மண்ணிலிருந்து டில்ஷான் தாலிப். யாழிற்கான விஜயத்தை நிறைவு செய்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் ஜெய்த்ராட் அல் ஹுசைன் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமதை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு கிழக்கு மாகாண முதலமைச்சரின் செயலகத்தில் இடம்பெற்றது. அதனையடுத்து கிழக்கு மாகாண ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோவையும் அவர் சந்தித்து கலந்துரையாடினார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை விஜயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று குர்நாகல் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது கருத்து தெரிவித்தார். මානව අයිතිවාසිකම් කොමිසමේ සභාපති මුණ කුමාරයාද හුසේන් කුමාරයා. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் என்ன இளவரசர்? ஆம், இளவரசர் ஹுசைன் இங்கு சாட்சியங்களை தேடுகின்றார். யுத்தம் நடந்து கொண்டிருந்தால் இன்று யோசித்த சிறையில் இருக்க மாட்டார். எமக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்காது.
ஆணைக்குழுவுக்கும் செல்ல வேண்டி ஏற்பட்டிருக்காது, கோட்டாபயவுக்கும் செல்ல வேண்டி ஏற்பட்டிருக்காது. தற்போது ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஆட்சியை அமைத்து எதிர்க்கட்சியில் போலியாக அமர்ந்து கொண்டு அதற்கு எதிராக சத்தமிடுகின்றனர். முன்னர் எமது அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருந்துவிட்டு தற்போதைய அரசாங்கத்தில் அமைச்சர்களாக உள்ளவர்கள் அந்த வேளையில் என்னை காணாதது போன்றே பேசுகின்றனர். அமைச்சரவையில் அனைத்துக்கும் அவர்கள் ஆம் என்று கூறிக்கொண்டு அனைத்துக்கும் கையை உயர்த்தினார்கள். அவ்வாறு கையை உயர்த்தியவர்களே தற்போது சிறிசேன அவர்களிடம் சென்று அவரை வர்ணித்து திசை திருப்பிய வண்ணம் செயற்படுகின்றனர். ජීවිතේට මේ මාව නොදැක්ක අපේ ආණ්ඩුවේ හිටපු නැති අය වගේ. காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை காலத்தை நீடிப்பது தொடர்பில் இதுவரை எவ்வித தீர்மானங்களும் அறிவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ள போதிலும் இதுவரை எவ்விதமான பதிலும் கிடைக்கவில்லை என ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம தெரிவித்துள்ளார். காணாமற் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை காலம் எதிர்வரும் 15ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. அதற்கு முன்னர் தங்களின் கோரிக்கை தொடர்பில் ஜனாதிபதியிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கும் என எதிர்பார்த்திருப்பதாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். ஆணைக்குழுவின் ஆயுட்காலம் நீடிப்பு தொடர்பில் சாதகமான பதில் கிடைக்கும் பட்சத்தில் யாழ் மாவட்டத்திற்கான 3ஆம் கட்ட சாட்சி விசாரணைகள் இந்த மாதத்தின் இறுதியில் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் காணாமற் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்தம் நடைபெற்ற போது கைது செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பு தரப்பிடம் சரணடைந்த 12,000க்கும் மேற்பட்ட போராளிகள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கை மூலம் அரசாங்கம் தமது பொறுப்பை மிகவும் சிறப்பாக நிறைவேற்றியுள்ளதாக கடந்த சில வருடங்களாக உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் அதிகாரிகள் பெருமிதம் கொண்டனர். எனினும் சமூகமயப்படுத்தப்பட்ட முன்னாள் போராளிகளின் அநேகமானவர்கள் இன்னும் வாழ்க்கை போராட்டத்தை முன்னெடுப்பதில் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளனர். ஆயுத போராட்டத்தையும் அந்த போராட்டத்தில் பங்கேற்ற போராளிகளையும் வைத்து அரசியல் செய்யும் அரசியல்வாதிகளுக்கு என்றும் பஞ்சமில்லை. மேடைகளில் புகழாரம் சூட்டி வாக்கு வங்கிகளை இலக்கு வைக்கும் அரசியல் தலைமைகள் முன்னாள் போராளிகளின் வாழ்வாதாரம் குறித்து கவனம் செலுத்த தவறியுள்ளமை கவலைக்குரியது. மன்னார் மடு பிரதேச செயலாளர் பிரிவில் வசித்து வருகிறார் 32 வயதான கிருஷ்ணபிள்ளை கிரிதரன். 2 பிள்ளைகளின் எதிர்காலத்தை வளமாக்கும் நோக்கத்துடன் கூலி தொழில், விவசாயம் என தினமும் பல முயற்சிகளில் ஈடுபடுவதாக இவர் கூறுகின்றார். 2009ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட இந்த முன்னாள் போராளி புனர்வாழ்வளிக்கப்பட்டு 2013ஆம் ஆண்டு குடும்பத்தாருடன் இணைக்கப்பட்டார். எனினும் அதிகாரிகளின் வாக்குறுதிகள் பொய்த்து போக சிரமத்திற்கு மத்தியிலேயே வாழ்ந்து வருவதாக இந்த முன்னாள் போராளி கூறுகின்றார். 2013ஆம் ஆண்டு விடுதலை செய்து வந்து அரசாங்கத்தால் இதுவரையும் எனக்கு எந்த ஒரு சின்ன உதவி திட்டம் ஒன்று வரையில எந்த 1 வயசுக்குள்ள இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கணும், கூலி வேலை செய்கிறது செய்து இந்த குடும்பத்தை நான் கூலி வேலை செய்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். அரசாங்கத்தால் இதுவரைக்கும் எனக்கு எந்த ஒரு உதவி திட்டமும் கிடைக்கல. சமூகத்தின் நெருக்கடியினால் யுத்தத்திற்குள் தள்ளிவிடப்பட்டு மீண்டும் சிவில் சமூகத்துடன் இணைந்து வாழும் முன்னாள் போராளிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டியது அதிகாரிகளின் கடமை அல்லவா? மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கலந்து கொண்டிருந்தார். வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகன் இலங்கை தமிழரசு கட்சியில் இணைந்ததாக வெளியாகும் தகவல்கள் தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். எங்களது கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வன்னி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற ஒருவர் இப்பொழுது தமிழரசு கட்சியில் இணைந்திருப்பதாக நானும் ஊடக வாயிலாக அறிந்திருக்கிறேன். இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 4 கட்சிகள் இருக்கிறது. ஏனைய கட்சிகளினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை தமது பக்கம் விலைக்கு வாங்கிக் கொள்வது என்பது உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு அநாகரிகமான ஒரு முன்மாதிரி என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். மஹிந்த ராஜபக்ஷ மீது மிக பாரதூரமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அவர் ஜேவிபியை உடைக்கின்றார், ஐக்கிய தேசிய கட்சியை உடைக்கின்றார், பல்வேறுபட்ட கட்சிகளிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்குகின்றார், அவர் ஒரு மிக மோசமான ஒரு ஜனநாயக விரோதி என்ற விமர்சனங்கள் எல்லாம் தமிழரசு கட்சியாலும் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் முன்வைக்கப்பட்டது. செய்திகள் தொடர்கின்றன. தமிழ் மக்கள் பேரவை நிபுணர் தயாரித்த அரசியலமைப்பு திருத்த முன்வரைவு தொடர்பில் இன்று மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் தெளிவுபடுத்தப்பட்டனர். அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலையும் எதிர்காலத்தில் கடந்த 68 வருடங்களாக நமக்கு நடந்த அநியாயங்கள் தொடர்ந்து எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கான உத்தரவாதங்களை பேணினால் இந்த
வந்து அந்த விடயத்தை நாங்கள் மக்களிடம் விட்டிருக்கின்றோம். ஆனால் இதில் நாங்கள் ஒன்றை ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம், தேசம் என்ற வார்த்தை, தேசம் என்ற அந்த சொற்களம் இன்றைக்கு இது ஒருதரப்புக்கு சார்ந்த ஒரு விடயம் அல்ல. அந்த வார்த்தை உண்மையிலே வந்து 1959 ஆண்டு தமிழ் சுழற்சியாக வந்து உருவாக்கப்பட்ட வார்த்தை. தமிழ் தேசம் என்ற அடையாளத்தை வந்து அண்டையிலிருந்து 2009 வரைக்கும் வந்து உறுதியாக வந்து நம்முடைய மக்கள் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து அந்த கொள்கைக்காக வாக்களித்து அந்த ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்படவில்லை. முரண்பாடுகள் இன்னும் முரண்பாடுகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த முரண்பாடுகள் முதலாவது தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் அரசு தரப்புக்கும் தமிழர் தரப்புக்கும் இடையில் கல்வெடுக்கப்பட்ட முக்கியமான விடயங்கள் தொடர்பாக இணக்கப்பாடுகள் கட்டப்பட வேண்டும் என்பது முதன்மையான விடயம். உங்களுக்கு தெரியும், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வடக்கு கிழக்கு என்பது இணைக்கப்பட்டு அது ஒரு தமிழ் மொழி மாநிலமாக மாற்றப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அதனுடைய தலைநகரமாக இருந்தது. ராஜபக்சனுடைய அரசாங்கத்தில் வடக்கு கிழக்கு என்பது மீண்டும் பிரிக்கப்பட்டு 2 மாகாணங்களாக மீண்டும் கொண்டு வரப்பட்டது. இந்த வடக்கு கிழக்கு என்பது தமிழ் மக்களினுடைய பாரம்பரியமான அது இணைக்கப்பட வேண்டும் என்ற விடயம் இருக்கின்றது. இதனால் 225 கொண்ட அரசியல் சாசன சபைக்கு போய் செய்ய முடியுமா, அல்லது அதற்கு முன்பாக இலங்கை அரசாங்கத்துடன் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதா? ஆக நாங்கள் கூட முதலாவதாக அரசாங்கத்துடன் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும். யோஷித்த ராஜபக்ச உள்ளிட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் பின்னர் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான ஆவணங்களை சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக சட்டம் ஒழுங்கு மற்றும் தெற்கு அபிவிருத்தி அமைச்சர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். சிஎஸ்என் ஊடக நிறுவனம் ஊடாக நிதி தூதாக்கள் மற்றும் அரசு சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை குறித்து முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கடந்த வருடம் மார்ச் 15ஆம் தேதி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலதிக 20 அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு உத்தரவு கிடைத்த பின்னரே ஜோசித ராஜபக்ச உட்பட்ட குழுவினரை கைது செய்ததாகவும் அமைச்சர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். சிஎஸ்என் தொலைக்காட்சி அலுவலகத்தை ஆரம்பிப்பதற்கான மூலதன செலவான 234 மில்லியன் ரூபாவை பெற்றுக்கொண்ட விதம் தொடர்பிலேயே முதலில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நிறுவனத்தில் 7,04,000 ஆரம்ப பங்குகள் காணப்படுவதுடன் இதன் முழு பெறுமதி 7 மில்லியன் ரூபாய் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் மேலதிகமாக பெற்றுக் கொள்ளப்பட்ட மூலதனம் தொடர்பிலான விசாரணைகளின் போது அவை போலியான கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து சட்டத்திற்கு முரணான வகையில் பெற்றுக் கொள்ளப்பட்ட பணம் என போலீஸ் அறிக்கைகளை மூலமாக கொண்டு அமைச்சர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நிறுவனத்தில் மேற்கொண்ட கொடுக்கல் வாங்கல்கள் முறையற்ற விதத்தில் இடம்பெற்றுள்ளமை தெரியவந்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பிரகாரமே லெப்டினன்ட் ஜோசித ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் கடுவலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக அமைச்சர் கூறியுள்ளார். அதுடன் போலியான ஆவணங்களை தயாரித்தமை, நம்பிக்கைக்கு துரோகம் செய்தவை, முறையற்ற விதத்தில் செயற்பட்டவை, நிறுவனங்களுக்காக சுங்க கட்டளைகளை மீறியமை, அரசு சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகளும் அவர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளமையால் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகளுக்கு ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அரசியல்வாதிகளினதோ அல்லது அதிகாரிகளினதோ அழுத்தம் விடுக்கப்படவில்லை எனவும் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் தெரிவித்துள்ளார். யோஷித்த ராஜபக்ச உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டெல்வில் சில்வா இன்று கருத்து தெரிவித்தார். யோஷித்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டுள்ளார். அது ஒரு அரசியல் பழிவாங்கல் என தற்போது சட்டமிடுகின்றனர். குடும்பம் ஒன்றை பழிவாங்கும் திட்டம் என்று கூறுகின்றனர். அவர்கள் எவ்வாறு கைது செய்யப்பட்டனர்? நீண்ட காலம் விசாரணை இடம்பெற்றது, வாக்குமூலம் பெறப்பட்டது. இறுதியில் இங்கு பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. சிஎஸ்என் தொலைக்காட்சியை ஆரம்பிப்பதற்கு 234 மில்லியன் ரூபாய் மூலதனமிடப்பட்டுள்ளது. அந்த பணத்தை எவ்வாறு திரட்டினார்கள் என்பது எவருக்கும் புரிவதில்லை. அந்த பணம் சட்டபூர்வமானது அல்ல, அது கருப்பு பணம். யார் இதற்காக முதலீடு செய்தனர் எவருக்கும் தெரியாது. அதற்காகவே கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது தெளிவானது. பழிவாங்கல் எந்த காலத்தில் இடம்பெற்றது? மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலேயே பழிவாங்கல்கள் இடம்பெற்றன. தேர்தல் முடிவடைந்து 2 வாரங்கள் செல்லவில்லை, பொன்சேகாவை ராணுவத்திலிருந்து தூக்கினார்கள். கடத்திச் சென்று சிறையில் அடைத்த பின்னரே வாக்குமூலம் பெறப்பட்டது. எனினும் தற்போது அவ்வாறு இல்லை. மிகவும் கௌரவமான முறையில் கைது செய்யப்பட்டனர். விமல் வீரவங்ச போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு எதிராக சத்தமிடுகின்றார். ஏன் அவ்வாறு அவர் சத்தமிடுகின்றார்? அடுத்ததாக அவர்களே செல்ல உள்ளனர். தற்போது போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவு தொடர்பில் அச்சமடைந்துள்ளனர். அடுத்ததாக உள்ளே செல்ல உள்ளவர்களே யோசித்த கைது செய்யப்பட்ட பின்னர் சத்தமிடுகின்றனர். திருடர்களை பிடிக்கும் போது தம்மை கைது செய்ய வேண்டாம் என்று திருடர்கள் சத்தமிடுகின்றனர்.
சிறு தேயிலைத்தோட்ட உரிமையாளர்களுக்கான உர மானியத்தை முறையாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியா கொத்மலை பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை கூறினார். சிறு தேயிலைத்தோட்ட உரிமையாளர்களுக்கு நாம் நிச்சயமாக உரமானியத்தை வழங்குவோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. சிறு தேயிலைத்தோட்ட உரிமையாளர்களின் வங்கிக் கணக்குகளில் அந்த மானியத்தை வைப்பிடும் நடைமுறையை நாம் மார்ச் மாதத்தில் ஆரம்பிக்க உள்ளோம். ஆகவே இடைத்தரகர்கள் தேவையில்லை. தற்போது சிலர் தேங்காய் உடைக்கின்றனர். தெங்குத்துறையும் எனது பொறுப்பிலேயே உள்ளது. உடைக்க வேண்டும் என்றால் நாம் தேங்காய்களை தருகின்றோம். தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் தெங்கு ஆராய்ச்சி நிறுவனத்தில் தேவையான அளவு தேங்காய்கள் உள்ளன. ஆகவே திருடுவதற்கு முயற்சிக்க வேண்டாம். வெளிச்சத்துக்கு வராத வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தேடிச் செல்லும் நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட தொகுப்பு அடுத்து. சிவனொளிபாத மலைக்கான யாத்திரை காலம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது. சிவனொளிபாத மலைக்கு யாத்திரை மேற்கொள்ள விரும்பினால் அவிசாவளியூடாக ஹட்டனுக்கு சென்று அங்கிருந்து நல்லதண்ணிக்கு சென்று சிவனொளிபாத மலையை வழிபடலாம். எனினும் சிவனொளிபாத மலைக்கு செல்வதே எமது இன்றைய பயணத்தின் நோக்கமல்ல. அதே போன்று மற்றொரு இடத்தை தேடி நாம் இன்று செல்கின்றோம். அவிசாவல்லி ஹட்டன் வீதியில் சுமார் 6 கிலோமீட்டர் ஹட்டன் பக்கத்துக்கு வரும்போது பிட்டதனிய சந்தி வருகின்றது. பிட்டதனிய சந்தியில் வலதுபுறமாக திரும்பி மேலும் 1.5 கிலோமீட்டர் சென்றால் திம்பிரிப்போல பகுதியை அடைய முடியும். நாம் தேடி வந்த இடமே இது. திம்பிரிப்போல என இந்த இடம் குறிப்பிடப்படுகின்றது. ராஜசிங்க மன்னரின் மனைவிமார் பயன்படுத்திய இடம் என்பதாலேயே திம்பிரிப்போல என இந்த இடத்திற்கு பெயர் கிடைத்துள்ளது. சீதாவுக்கு ராஜசிங்க மன்னரின் மனைவி ஒருவர் கற்பன் தடுத்திருந்த போது அவரது ஆசையை நிறைவேற்றுவதற்காக மன்னர் இந்த பாதத்தை நிர்மாணித்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. சிவனொளிபாத மலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ராணிக்கு ஏற்பட்டிருந்தது. ஆனால் அவரது நிலைமை காரணமாக மலை ஏறுவதற்கு முடியாதிருந்தது. இதனால் இந்த இடத்தில் ராணி வழிபடுவதற்கான வசதிகளை மன்னர் ஏற்படுத்திக் கொடுத்ததாக கர்ண பரம்பரை கதைகள் கூறுகின்றன. எவ்வாறாயினும் சிவனொளிபாத மலையில் இருக்கும் பாதத்தடத்தில் இருக்கும் அனைத்து அம்சங்களும் இந்த பாதத்தடத்தில் இல்லை என தொல்பொருள் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆகையால் இது ராமனின் பாதத்தடமாக இருக்கலாம் என சில கர்ண பரம்பரை கதைகள் கூறுகின்றன. எவ்வாறாயினும் இந்த விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கான எவ்வித எழுத்துமூல ஆவணங்களும் இல்லை. நாம் தற்போது சீதாவக்க ஆற்றை கடந்து ராஜசிங்க மன்னன் பயன்படுத்தியதாக கூறப்படும் குகைக்கு செல்ல முயற்சிக்கின்றோம். ராஜசிங்க மன்னர் மறைந்திருந்த இடம் என தந்தை கூறினார். தேர் முழுவதும் இங்கிருந்ததாக சிலர் கூறுகின்றார்கள். இங்கு பல அதிசயங்களும் இருந்ததாம். இந்த குகையை பாதுகாப்பதற்காக வெள்ளை நாகம் ஒன்று வந்து செல்கிறதாம். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. 12வது தெற்காசிய விளையாட்டு விழாவில் இலங்கையின் கிம்கோ ரஹீம் 3 சாதனைகளை படைத்தார். 200 மீட்டர் நீச்சல் போட்டியில் அவர் இந்த சாதனையை நிலைநாட்டினார். இலங்கை இதுவரை பதக்கப்பட்டியலில் 8 தங்கப்பதக்கங்களை பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளது. தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளின் 3ஆம் நாள் போட்டி விவரங்களோடு இணைந்து கொள்கின்றார் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டின் அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் துஷானோ. இத்துடன் நியூஸ் ஃபெஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபெஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.